ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு DOL ஸ்டார்டர், அதாவது BCH கான்டாக்ட் இருக்கக்கூடிய ஒரு DOL ஸ்டார்டருக்கு எப்படி வந்து பவர் சர்க்யூட்டுமே கண்ட்ரோல் சர்க்யூட் கொடுக்குறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கவரை ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் நம்மளுக்கு BCH கான்டாக்டர் அதோட ரிலேவும் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங்காக நம்ம RYB அப்படிங்கிற 3 ஃபியூஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபியூஸோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்டாக்டருக்கு 3 போலுக்கு இன்புட்டாக கொடுத்துருவோன்னு. அதே கான்டாக்டரோட அவுட்புட்டை வந்து நம்ம ரிலேவோட இன்புட்டில் அந்த 3 போலையும் கனெக்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ரிலேலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து மோட்டர் ரிலேயில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும் RYBன்னு. இந்த ஸ்டார்டருக்கு பவர் சர்க்யூட் முடிஞ்சிருச்சு. கண்ட்ரோல் சர்க்யூட் பார்க்கலாம். கான்டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேஸ் இன்புட் கொடுப்போம், அதாவது காயில் சப்ளைக்காக. அதனால் ஒரு சப்ளை வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஒரு ஃபேஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு ஃபேஸை தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு கான்டாக்டர் காயில் 2வது போலை தான் இந்த இடத்துல நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போது இந்த போலை நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கான்டாக்டர் காயிலில் இருக்கக்கூடிய ஒரு எண்டை கொண்டு வந்து நம்ம ரிலே பேஸ் டெர்மினலில் நம்மளை 95ங்கிற நம்பரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த 95ம் 96மே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீரீஸில் இருக்கும். அது வந்து உள்ளே இருக்கும், நம்மளுக்கு வெளியே தெரியாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப்பாக வந்து ஆக்ட் ஆகும். அதனால இது வந்து NC பாயிண்ட்டாக இருக்கும். இது வந்து 94ங்கிறது NO பாயிண்ட்டு. இப்போது நம்மளுக்கு இந்த 96க்கு வந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னா ஹோல்டன் பாயிண்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருப்போம். இன்னொரு ஒயர் எதுக்கு எடுத்ததுன்னா அது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட்டுக்காக வந்து கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் பட்டனை மேலே ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு 94 சப்ளை எங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்டாக்டரோட ஹோல்டன் பாயிண்ட்டுகளை ஒரு எண்ட்லேருந்து எடுத்திருப்போம். அப்படி நம்ம கொடுத்துக்கிறனால நம்ம எக்ஸ்டர்னலாக இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஒயர் எடுத்துருக்குறோம், அதே போல் ஸ்டாப்பு கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து BCH கான்ட்ராக்டுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் ஸ்டாப் தேவையில்லை. ஏன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்கும். நீங்கள் எடுக்கணுன்னாலும் வந்து எடுத்துருக்கலாம், அதனால் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நார்மலாக இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு RYB ஃபேஸ்லேருந்து ஒரு ஃபேஸ் செட் வந்து ஹோல்டன் பாயிண்டில் கொடுத்துருப்போம். இப்போ ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற டைமில் 94ல் இருக்கிற சப்ளை வந்து நம்மளுக்கு 96க்கு வந்து கிடைக்கும். 96 95 ஆல்ரெடி சீரீஸில் இருக்கிறனால அந்த சப்ளை வந்து கான்டாக்டர் காயிலுக்கு இன்புட்டாக போகிறப்போ கான்டாக்டர் வந்து நம்மளுக்கு பிடிச்சிரும். அப்படி பிடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டன் பாயிண்ட்டுக்கு சப்ளை வரும். அந்த ஹோல்டன் பாயிண்ட்டுக்கு சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 96ல் வந்து ஹோல்டனை கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஹோல்டன் பாயிண்டில் இருக்கிற சப்ளை வந்து நம்மளுக்கு 96க்கு கிடைக்கும். 95க்கு போகிறப்போ கான்டாக்டர் காயில் கன்யூஸ் வந்து பிடிக்கும். இந்த 96 ஹோல்டனுக்கு வந்து எங்கேருந்து சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேலே ஒரு ஃபேஸ் எடுத்து கொடுத்துக்கிறனால இந்த இடத்துல சப்ளை வந்துட்டுருக்கும். ஸ்டார்ட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸ்டாப் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல 96மே 95 வந்து சீரீஸில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஓப்பன் ஆகும். இப்போ கான்டாக்ட் வந்து ஆஃப் ஆகிக்கும்.